ஆதிரா ஜங்ஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதாவது வீட்லேயே எப்படி சீஸ் செய்கிறதுன்றது. அந்த சீஸை வச்சே தான் இப்போ உங்களுக்கு ஒரு அருமையான பிரெட் சாண்ட்விச் செஞ்சு காமிச்சிருக்கேன். பொதுவாக வீட்டில் செய்கிற சீஸ் உருகாது அப்படின்ற ஃபீல் நிறையா பேருக்கு இருக்கும். அது கிடையாதுங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு பெரிய பழுத்த தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி 2 கேரட்டை நல்லா தோல் சீவிட்டு துருவி போட்டிருக்கேன். ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் போல் கொத்தமல்லி தலையை பொடி பொடியாக நறுக்கி போட்டுட்டு அரை எலுமிச்சம்பழச்சாறு பிழிஞ்சு விட்டுருங்க. 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. தேவையான அளவு உப்பு. நம்ம வீட்லேயே செஞ்ச சீஸை நல்லா கைகளாலேயே மசிச்சு அதையும் இதோட சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. உப்பு சரி பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இப்போது ப்ரெட்டு மேலே கோட் பண்ணுறதுக்கு நான் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர், வீடியோவில் காமிக்கிற அளவுக்கு அன்சால்டட் பட்டர் எடுத்துருக்கேன். சால்டட் பட்டரும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸு, கொஞ்சம் தூளுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பட்டர் சால்ட்டடாக இருந்தால் நீங்கள் மேற்கொண்டு உப்பு போட தேவையில்லை. இப்போ ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து அதில் நாம் கலந்து வச்சுருக்க அந்த கலவையை மேலே நான் நல்லா ஃபில் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நிதானமாக தான் பண்ணணும். அழுத்தி விட்டு அப்படி அமுக்கி நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அது மேலே இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் வச்சுட்டு நம்ம கலந்து வச்சுருக்க வெண்ணெயை அது மேலே கொஞ்சம் பொறுமையாக தடவி விட்டுக்கோங்க. வெண்ணெய் உருகி நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக தடவை வந்துடும். இந்த மாதிரி 2 ஸ்லைஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ அடுப்பில் நான் நான்ஸ்டிக் தோசை தவா தான் வச்சுருக்கேன். அதில் அந்த பட்டர் தடவின பகுதியை அடிப்பக்கமாக வச்சுட்டு இந்த சின்ன கிண்ணத்தில் நார்மல் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணியை வச்சுட்டேங்க. மேலே திரும்ப பட்டரை கோட் பண்ணிவிட்டு ஒரு மூடியை வச்சு மூடிட்டேன். அடுப்பு சிறுத்தீலேயே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக பிரட்டி போடலாம். இந்த தண்ணி ஏன் வைக்கிறோன்னா ப்ரெட்டு தீஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன். ஐஸ் க்யூப்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். திருப்பி போட்டுட்டு அதே மாதிரி வேக வச்சு மூடியை திறந்துட்டு இந்த தண்ணியையும் நீங்கள் எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா அமுக்கி விட்டு அதே தோசை தாவால் சிறுத்தீயில் வச்சுருந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ரெட்டு செம கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம பட்டர் போட்டிருக்கனால. இப்போ பாருங்கள், பீஸா கட்டர் இல்லாட்டி கத்தி வச்சு நீங்கள் கட் பண்ணுங்கள். எவ்வளோ சாஃப்டாக கட் பண்ண வருதுன்னு பாருங்கள். உள்ளே இருக்க சீஸ் எல்லாம் நல்லா அந்த வெங்காய தக்காளியோடு சேர்ந்து மெல்ட் ஆகி நல்லா சூப்பராக இருக்குது. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சீஸ் இனி கடையில் வாங்க தேவையில்லை. ஹோம்மேட் சீஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்றதை மேலே கார்டில் கொடுத்துருக்கேன். மேலும் என் ஸ்க்ரீன்லேயும் நான் கொடுக்குறேன். இந்த பிரெட் சீஸ் சாண்ட்விச் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்த ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.